இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு எதிராக எதிர்ப்பு பேரணி நடத்த திட்டமா? பின்னணியில் உள்ள அந்த என்ஜிஓவை விசாரணை செய்வீர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு எதிராக வரும் ஜூன் 29ஆம் தேதி புத்ராஜயாவில் உள்ள அவரின் அலுவலகத்திற்கு முன் எதிர்ப்பு பேரணி ஒன்று நடத்தப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமருக்கு எதிரான இந்த எதிர்ப்பு பேரணிக்கு பின்னணியில் ஒரு என்ஜிஓ இருப்பது தொடர்பில் அது குறித்து போலீசார் விசாரணை செய்ய வேண்டும் என்று போலீசாரை PKR கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. பிரதமருக்கு எதிராக இப்படி ஒரு எதிர்ப்பு பேரணி நடத்தப்படுவதானது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு மறைமுகமாக விடுக்கப்படும் ஓர் அச்சுறுத்தலாகும். இது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு மக்களை தூண்டிவிடும் முயற்சியாகும் என்று PKR கட்சியின் புத்ராஜயா தொகுதி தலைவர் ஃபிக்ரி அசீஸ் தெரிவித்துள்ளார். இப்படி ஒரு எதிர்ப்பு பேரணி நடத்தப்படுவது மூலம் அது தேசிய பாதுகாப்பிற்கு மிரட்டல் மட்டுமின்றி நாட்டின் பொருளாதார திட்டங்களை வேண்டுமின்றி நாசப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் ஒரு சதி முயற்சியாகும். எனவே இது குறித்து போலீஸ் துறை உடனடியாக புலன் விசாரணை மேற்கொண்டு இந்த எதிர்ப்பு பேரணிக்கு பின்னணியில் உள்ள அந்த என்ஜிஓவின் உண்மையான நோக்கம் கண்டறியப்பட வேண்டும் என்று அந்த PKR தலைவர் கேட்டுக்கொண்டார். கிளாந்தான் குவாமுசாங் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நங்கிரி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலுக்கு வகை செய்யப்பட்டதைப் போல பர்சாத்து கட்சியின் 6 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கு மக்களவை சபாநாயகர் வழிவிட வேண்டும் என்று அக்கட்சி இன்று கடிதம் அனுப்பியுள்ளது. குவாமுசாங், புக்கெட் கந்தாங், தஞ்சோங் காராங், ஜலி, கொலகங்சார் மற்றும் லபுவான் ஆகிய 6 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தப்படுவதற்கு வழிவிடும் வகையில் அத்தொகுதிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலை குறித்து சபாநாயகர் ஜோஹாரி அப்துல் முடிவு செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு பகிரங்கமாக தங்கள் ஆதரவை நல்கியதற்காக அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பர்சாத்து கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர். ஒரு கட்சியை பிரதிநிதித்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஒருவர் கட்சி விட்டு கட்சி மாறினாலோ அல்லது சொந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலோ அவர் இயல்பாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் தகுதியை இழக்கிறார் என்று கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 49A விதி கூறுகிறது என்று பர்சாத்து கட்சியின் உதவித் தலைவர் ரோனல் கியாண்டி தெரிவித்துள்ளார். எனவே மேற்கண்ட சட்டத்தை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் தொகுதியை அடுத்த 21 நாட்களுக்குள் காலி செய்தாக வேண்டும். அந்த 6 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கு வழிவிடப்பட வேண்டும். இதற்கு மக்களவை சபாநாயகர் ஜோஹாரி அப்துல் ஓர் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக ரோனல் கியாண்டி குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இரு நாடுகளும் கடைபிடித்து வரும் விசா விலக்களிப்பு சலுகையை தொடர்வதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. மலேசியர்களுக்கு அமல்படுத்தப்பட்டுள்ள விசா விலக்களிப்பு சலுகையை 2025ஆம் ஆண்டு இறுதி வரையில் நீட்டிக்க சீனா இணக்கம் தெரிவித்துள்ளது. இதற்கு கைமாறாக சீன பிரஜைகளுக்கான விசா விலக்களிப்பு சலுகையை 2026ஆம் ஆண்டு இறுதி வரையில் நீட்டிக்க மலேசியா முடிவு எடுத்துள்ளது. மலேசியாவிற்கு வருகை மேற்கொண்டுள்ள சீன நாட்டு பிரதமர் லீ கியாங்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் விசா விலக்களிப்பு சலுகையை நீட்டிப்பதில் தங்கள் ஆர்வத்தையும் ஆதரவையும் புலப்படுத்தி உள்ளனர் என்று இரு நாடுகளும் இன்று கூட்டாக வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளன. இப்போ சம்போத்தோங் குகை கோவிலில் சிக்கிக்கொண்ட வெளிநாட்டு சுற்றுப்பயண தம்பதியரை தீயணைப்பு மீட்பு படையினர் இன்று பாதுகாப்பாக மீட்டனர். அந்த குகை கோவிலை சுற்றி பார்ப்பதற்காக சென்ற அந்த வெளிநாட்டு தம்பதியர் குகையிலிருந்து வெளியேற முடியாமல் வழி தவறியிருக்கலாம் என்று அஞ்சப்பட்டது. பிற்பகல் 2:26 மணியளவில் கிடைக்கப்பெற்ற ஓர் அவசர அழைப்பை தொடர்ந்து அந்த தம்பதியரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டதாக பெரா மாநில தீயணைப்பு மீட்புப்படை உதவி இயக்குனர் சபரோட்ஸி நூர் அஹ்மத் தெரிவித்தார். எனினும் அந்த சீன நாட்டு ஆடவரும் தென்கொரிய நாட்டு பெண்ணும் குகையின் ஒரு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டனர். குகையின் பிரதான கதவு மூடப்பட்டதன் காரணமாக அவர்களால் வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டனர் என்பது தெரிய வந்துள்ளது என்று சபரோட்ஸி நூர் அஹ்மத் குறிப்பிட்டார்.
வரும் சுங்கைபாக்கம் இடைத்தேர்தலில் மூடா கட்சியும் உரிமை கட்சியும் தனது வேட்பாளர்களை நிறுத்தாது என்று அறிவித்துள்ளன. இந்த இடைத்தேர்தலில் தாங்கள் போட்டியிடவில்லை என்ற போதிலும் தொகுதி வாக்காளர்கள் விவேகமான முடிவை எடுப்பதற்கு தேவையான விளக்க உரைகளை வழங்கும் பிரச்சாரத்தில் ஈடுபடப் போவதாக அவ்விரு கட்சிகளும் தெரிவித்துள்ளன. சுங்கைபாக்கம் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் சனிக்கிழமை நடைபெறுகிறது. இந்த இடைத்தேர்தல் பக்கத்தான் ஹரப்பானுக்கும் பரிகத்தான் நேஷனலுக்கும் இடையில் பல பரீட்சைக்கான களமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் 737-8 ரக விமானம் 131 பயணிகளுடன் இந்தியாவில் ஹைதராபாத் விமான நிலையத்தில் அவசரமாக தரை இறங்கியதை அந்த தேசிய விமான நிறுவனம் இன்று மாலையில் உறுதிப்படுத்தியுள்ளது. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி அனைத்துலக விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கி அனைத்து பயணிகளின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. MH199 விமானத்தில் பயணித்த அனைத்து பயணிகளும் ஹைதராபாத்தில் தங்க வைக்கப்பட்டு வேறு விமானத்தின் மூலம் கோலாலம்பூருக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. இன்று அதிகாலை 3:21 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்திற்கு பின்னணியில் உள்ள காரணங்களை மலேசியா ஏர்லைன்ஸ் விளக்கவில்லை. இந்திய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி விமானத்தின் இயந்திரத்தில் தீப்பொறிகள் கிளம்பியதாக தெரிவித்துள்ளன. ஹைதராபாத்திலிருந்து கோலாலம்பூரை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த போயிங் விமானம் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மறுபடியும் ஹைதராபாத்திற்கு திருப்பிவிடப்பட்டதாக மலேசியா ஏர்லைன்ஸ் விளக்கம் அளித்துள்ளது. ஜோஹர் இஸ்கண்டர் புத்ரியில் 2 வாரங்களுக்கு முன்பு தன் வசம் 63.4 கிலோ எடை கொண்ட போதைப் பொருளை வைத்திருந்ததாக ஆடவர் ஒருவர் ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 28 வயது டி கௌசிகன் என்ற அந்த ஆடவர் மேஜிஸ்ட்ரேட் ஏ ஷர்மினி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. அந்நபர் கடந்த ஜூன் 8ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணியளவில் இஸ்கண்டர் புத்ரி ஹாரிசான் ஹில்ஸ் ஜலன் பெர்சேரான் தங்கா என்ற இடத்தில் சாலை ஓரத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்க வகை செய்யும் 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் டி கௌசிகன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். பேரா பத்துகஜாவில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் தனது மனைவியை கொலை செய்ததாக நம்பப்படும் ஆடவர் ஒருவர் இன்று பிற்பகலில் போலீசாரிடம் சரண் அடைத்துள்ளார். இக்கொலை தொடர்பில் இன்று பிற்பகல் 2 மணியளவில் கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து 36 வயதுடைய அந்த நபர் அக்கொலையை தாமே செய்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து போலீசாரிடம் சரண் அடைத்ததாக தெரியவந்துள்ளது. இந்த கொடூரச் செயலுக்கு அந்த ஆடவர் பயன்படுத்திய கத்தி ஒன்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். கணவன் மனைவிக்கு இடையில் நீடித்து வந்த குடும்ப பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இருவரும் விவாகரத்து செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அந்த ஹோட்டல் அறையை வாடகைக்கு எடுத்தபோது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. இக்கொலை தொடர்பில் கருத்துரைத்த பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் இச்சம்பவத்திற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட நபரே போலீஸ் நிலையத்திற்கு நேரடியாக வந்து கொலை குறித்து தகவல் அளித்ததாக குறிப்பிட்டார். உலகளாவிய நிலையில் போட்டியிடும் ஆற்றல் மீதான தரவரிசையில் மலேசியா சரிவு கண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருப்பது தொடர்பில் விளக்கம் கோரப்படும் என்று அரசாங்க பேச்சாளர் ஃபமி ஃபர்ஜில் தெரிவித்துள்ளார். அனைத்துலக நிர்வாக மேம்பாட்டுக் கழகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள இவ்வாண்டுக்கான அறிக்கையில் மலேசியாவின் போட்டியிடும் ஆற்றல் மீதான தரவரிசை சரிவு கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்பில் முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜாஃப்ருல் அப்துல் அசீஸிடம் உண்மை நிலவரம் கண்டறியப்படும். இதற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று தொடர்புத்துறை அமைச்சரான ஃபமி ஃபர்ஜில் தெரிவித்தார். தென்சீன கடல் தொடர்பாக மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் நீடித்து வரும் சர்ச்சையை அமைதியான முறையில் தீர்த்துக் கொள்வதற்கு இரு நாடுகளும் இன்று இணக்கம் கண்டுள்ளன. ஐநாவின் 1982ஆம் ஆண்டு மாநாட்டு ஒப்பந்தம் உட்பட உலகளாவிய நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்துலக சட்டத்திற்கு ஏற்ப பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த சர்ச்சையை தீர்த்துக் கொள்வதற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. தென்சீன கடல் தொடர்பில் கடல்சார் சர்ச்சையை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்பதன் வழி அந்த கடல் பிரதேசத்தின் அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்று மலேசியாவும் சீனாவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளன. சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்ட ஆடவர் ஒருவர் தனது மனைவியை சாரமாரியாக தாக்கும் காட்சியை கொண்ட காணொளியை தொடர்ந்து
அந்த சந்தேக பேர் வழி கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பாடிக்சனில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடந்ததாக கூறப்படும் இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட புலன் விசாரணையில் ஒரு டெக்னீஷியனான 37 வயது ஆடவர் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் ஐதி ஷா முகமது குறிப்பிட்டார். பாங்கி ஷரியா நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த ஆடவர் தடுப்பு காவலில் வைக்கப்படுவதற்கு ஏதுவாக நீதிமன்ற ஆணை பெறப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். பினாங்கு ஜார்ஜ்டவுன் வட்டாரத்தில் நடமாடி வரும் போலி சாமியார்களிடம் பணம் அல்லது பொருட்களை கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு இன்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட அந்த போலி சாமியார்கள் ஜார்ஜ்டவுனின் 12 வியூகம் நிறைந்த பகுதிகளில் நின்று கொண்டு பொதுமக்களிடம் நன்கொடை கோருவதாக பினாங்கு மாநகர் மன்ற உறுப்பினர் தான்சூ சியாங் தெரிவித்துள்ளார். அந்த போலி சாமியார்களின் இத்தகைய ஏமாற்று வேலைகளை முறியடிப்பதற்கு சில தொண்டு அமைப்புகளுடன் பினாங்கு மாநகர் மன்றம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடா குலிம் அருகில் ஜலான் பாயு பேருந்து நிறுத்தத்தில் இந்தோனேஷிய மாது ஒருவர் இறந்து கிடந்தது இன்று காலை 10:05 மணி அளவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த இந்தோனேஷிய மாது யார் என்பது இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என்று குலிம் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது அசிசுல் முகமது கைரி தெரிவித்தார். சவ பரிசோதனைக்காக அந்த மாதுவின் பிரேதம் அலோஸ்தா சுல்தானா பஹியா மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.